கும்பலா சில பசங்க சேர்ந்து தன்னோட டீச்சருக்கு செடேட்டிவ குடுத்துடுறாங்க. இதனால அந்த டீச்சர் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்ட டீச்சர எல்லாரும் சேர்ந்து நாசமாக்கிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி ரொம்ப நேரம் கழிச்சு அந்த டீச்சரும் மயக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அடிவயிறு வேற பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தான் ஏன் இந்த இடத்துல விழுந்திருக்கேன்றது கூட தெரியாம அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தடுமாறி எந்திரிச்சு அப்படியே ஸ்கூலோட மெயின் டோருக்கு தடுமாறிட்டே போறாங்க. அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களோட உடம்புல அங்கங்க நிறைய இடத்துல காயம் இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது. ஒருவேளை இந்த பசங்க தன்னை ஏதாவது பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போக ஒரு மாசத்துல அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற மாதிரி அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்லயும் காட்ட இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. அவங்களுக்கு பயங்கரமா டவுட் வந்து உடனே இந்த பசங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த பசங்களாம் ஏதாவது வீடியோஸ்லாம் எடுத்து ஏதாவது வெப்சைட்ல போட்டிருப்பாங்களான்னு சொல்லி அந்த வெப்சைட்லாம் செக் பண்ணி போய் பார்க்கலான்ட்டு பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த வீடியோவுமே சிக்கல. உடனே இவங்க இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கும்பலா இருந்த அந்த பசங்களோட ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த கல்யாணத்துக்கு இவங்களும் நேரடியா போய் பாக்குறாங்க. ஏன்னா அங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. அதுக்கேத்த மாதிரி அந்த கும்பல்ல இருந்த ஒரு பையன் கூட கார்ல உட்கார்ந்து பேசிட்டே வராங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு சில பேர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி அவன்கிட்டயே ஐடியா கேட்க அவனும் ஒண்ணுமே தெரியாதது போல இவளுக்கு ஐடியாஸோ கொடுத்துட்டு வரா. இந்த மாதிரி சமயத்துல தூரத்துல என்னோட ஃப்ரெண்டோட வீடு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணனா நான் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன், அப்புறமா என்ன கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இவங்க அந்த பேக்கையும் அங்கேயே வச்சுட்டு போறாங்க. பேக்கை வச்சது இல்லாம பேக்ல அந்த போனோட ரெக்கார்டரையும் ஆன் பண்ணி அப்படியே இந்த பேக்லயும் வச்சுட்டு அப்படியே போறாங்க. அவங்க அப்படியே தன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகாம பொய் சொல்லிட்டு ஓரமா அங்க மூடி இருக்கிற கடைக்கிட்டயே கொஞ்ச நேரத்துக்கு நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுவுமே தெரியாதது போல வந்து அந்த பையன் டிராப் பண்ணதுமே சரிப்பா ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா அந்த பேக் எடுத்து அந்த ரெக்கார்டர்ல ஆஃப் பண்ணிட்டு அந்த ரெக்கார்டர்ல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது. அதாவது இந்த பையன் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, டேய் மச்சான், அந்த மேம்க்கு நம்ம சாக்லேட் கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த சாக்லேட் அவ சாப்பிட்டதுமே 24 மணி நேரத்துக்கு அவளுக்கு தெளியவே தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் தப்பு பண்ணிருந்தாலுமே அதை அவளால ப்ரூவே பண்ண முடியாது. அவளோட வீடியோவும் நம்ம கிட்ட இருக்கனால அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சமயம் நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டால அப்படின்ற மாதிரி அவளை போய் சொல்லவும் அவளுக்கு பயங்கரமான கோபம் இவங்களுக்கு மேல வந்துட்டே இருக்கு. என்னடா என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களேடான்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமா கோபத்தோட அழுகையும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி சமயத்துல அந்த கும்பல்ல எந்தெந்த பசங்களா இருந்தாங்களோ அவங்கள சோசியல் மீடியால போய் ஒவ்வொருத்தரா பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவ தன்னோட ரிவெஞ்ச அடுத்து எடுக்க ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக. அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுல இவங்களுக்கு என்னதான் சந்தோஷமோ தெரியல.